இப்போ கிட்ட போனோடனே தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ கூட இருக்கும். தோல்ல இப்படி தட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. இளந்தலைவர் பக்கத்துல இருந்து அப்பா தோலை தட்டி விட சொன்னாருப்பா, தட்டி விடுங்கப்பா அப்படின்னாரு. தளபதி வாப்பா வா வா அப்படின்ட்டு இப்படி கையை பிடிச்சி இழுத்தாரு. இன்றைக்கும் சாதி மத வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை எதிர்த்து போராட நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள். பெரியார் அந்த தடியை உங்களிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அண்ணாவை பத்தி படிக்க ஆரம்பிச்சப்போ அண்ணாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே அண்ணாவும் பெரியாரும் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த காம்படிஷனுக்கு வந்தேன். என்றென்றும் பெரியார் ஏன் என்கிறீர்களே, ஒருவேளை பெரியார் இல்லாது போயிருந்தால், துணிந்து உண்மைகளை உலகுக்கு சொல்லாது போயிருந்தால், 100 ஆண்டுக்கு முன் வெல்லாது போயிருந்தால், இன்று இங்கு இப்படி நாம் நில்லாது போயிருப்போம். நான் ஃபர்ஸ்ட் உடனே ஐயா நான் கரந்தை தமிழ்ச்சங்க மாணவனையா அப்படின்னு சொன்னேன். அதுவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. அதுதான் அந்த திருச்சி இருக்க கிளிப்பு தான் எனக்காக உள்ள கிளிப்பா போட்டாங்க. 4 வர்ணம் கொண்டு வரா, அந்த 4 வர்ணத்துக்கு கீழானவர்கள் பெண்கள் அப்படின்றா. எவன் இதையெல்லாம் படைத்தது சொல்லுவது என்று அதற்கு ஆயுதமாக அவர் எடுத்து காட்டியதுதான் பகுத்தறிவு. அதுல இருந்துதான் வருது சுயமரியாதை இயக்கம். நாடாளுமன்றத்திலே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று வாதிட்டார்கள். எல்லோரும் கேட்டார்கள், தமிழ்நாடு என்று பெயர் வாங்கி நீங்க என்னப்பா சந்தோஷத்தை அடைய போறீங்க அப்படின்னு. அறிஞர் அண்ணா கொஞ்சம் கூட சங்கடப்படாம சொன்னா, அப்படி கவுன்சில்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பதை ராஜ்யசபான்னு மாற்றதுனாலையும், பார்லிமெண்ட்டை லோக்சபான்னு மாத்தியதுனாலையும், பிரசிடென்ட் ராஷ்டிரபதினு மாத்தியதுனாலும் நீங்க என்ன சந்தோஷத்தை அடைஞ்சீங்க? அதே சந்தோஷத்தை தான் நான் அடைய போறேன், தமிழ்நாடுன்னு பேர் கொடுங்க அப்படின்னு கேட்டார். தலைவர் தளபதியார் அவர்களே, நாங்கள் எல்லாரும் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம். இன்றைக்கும் சாதி மத வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை எதிர்த்து போராட நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள். பெரியார் அந்த தடியை உங்களிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். பாம்பு புத்திற்குள் இருந்து சனாதன பாம்பு எப்பொழுது வேண்டுமானாலும் தலை நீட்டலாம். அப்போதெல்லாம் பெரியார் தடி தேவைப்படும். அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அதை அடக்கி மீண்டும் புத்துக்குள் அனுப்புவீர்கள் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். தலைவர் தளபதி அவர்களே, என் தோளை தட்டி வாழ்த்தினீர்கள். நான் இங்கு நிற்கிறேன். மீண்டும் ஒரு முறை எனது தோளை தட்டி வாழ்த்துங்கள். நான் இன்னும் உயர்கிறேன். மாநில அரசின் செயல்களுக்கு பேரளவு இடம் கொடுத்து மத்திய அரசு அதற்கு இணக்கமாக செயல்படுவதே மாநில சுயாட்சி என்னும் கோட்பாடு. மாநில சுயாட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழகத்திற்கும் அண்ணாவுக்குமான தொடர்பு நீண்டு நெடியது. மாநில சுயாட்சி என்றவுடன் நினைவுக்கு வரும் ஒரே பெயர் அண்ணா. இந்த சமுதாயத்தின் நலனுக்காக தனது வாழ்நாளில் 20 லட்சம் கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்து 10,200 நிகழ்ச்சிகளில் பங்கேற்று 21,400 மணி நேரங்கள் பேசி நவீன தமிழகத்திற்கு வித்திட்டவர் நம் பெரியார். ஏர் பிடித்த கைகளிலே எழுதுகோல் கொடுத்தவர், இருள் கொண்ட வாழ்விலே பகலாய் முளைத்தவர். ஒரு நிமிடம் இப்படி நினைத்து பார்க்கிறேன். என்றென்றும் பெரியார் ஏன் என்கிறீர்களே, ஒருவேளை பெரியார் இல்லாது போயிருந்தால், துணிந்து உண்மைகளை உலகுக்கு சொல்லாது போயிருந்தால், 100 ஆண்டுக்கு முன் வெல்லாது போயிருந்தால், இன்று இங்கு இப்படி நாம் நில்லாது போயிருப்போம். பெரியார் ஒரு சகாப்தம் உங்கள் பெருங்கூச்சலில் அடங்கிடாது. பெரியார் ஒரு தத்துவம் உங்கள் இழி மொழிகளில் முடங்கிடாது. பெரியார் ஒரு சித்தாந்தம் உங்கள் சாதி பார்க்கும் வெறும் கண்களுக்கு விளங்கிடாது. தன் சித்தாந்தம் வெற்றி பெற்றதை தன் கண் முன்னே கண்ட வரலாறு பெரியார் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் மக்களுக்கான திட்டங்களை வரையறுத்து 11 மசோதாக்களை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால், அதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆளுநர் என்ற ஒருவர் நிராகரிப்பது என்பது ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை ஒரு தனிநபரால் பறிக்க முடியும் என்பதை எங்களால் கேட்டுக்கொள்ளவே முடியவில்லை. நீங்கள் எத்துணை அர்ஜுனன்கள் சனாதன அம்பை காவி உடை அணிந்து கொண்டு எங்கள் கருப்பு கட்டையின் மீது எரிந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு கருவேல விதையை கூட உங்களால் விதைத்து விட்டு செல்ல முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தலைவர் தளபதி அவர்கள் இருக்கும் வரை இது நிகழவே நிகழாது. ஒன்றியத்திலிருந்து திணிக்கக்கூடிய சனாதன அதிகாரங்களை கேட்டு நடப்பதற்கு நாங்கள் ஒன்றும் ராமனுடைய பிள்ளைகள் அல்ல. சுயமரியாதையை கற்றுக் கொடுத்து சுயமாக சிந்திக்க வைத்த ராமசாமியுடைய பிள்ளைகள். மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒன்றிய அரசு சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக நடக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு திமிரு என்று இந்த மாநிலத்தில் பிறந்தவர்களை கேள்வி கேட்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் எல்லாம் சனாதனம் பேசக்கூடிய துணை முதல்வர் இருக்கிறார். எங்களுடைய மாநிலத்தில் மட்டும்தான் சமத்துவம் பேசக்கூடிய துணை முதல்வர் இருக்கிறார். திமுக இளைஞரணி சார்பில் தமிழ்நாடு அளவில் நடத்தப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டியில முதல் 3 இடங்கள்ல பரிசை பெற்றிருக்கக்கூடிய முத்தான பேச்சாளர்களை தான் இன்னைக்கு இன்றைய நேர்காணல சந்திக்க போறோம். வணக்கம் உங்க மூவருக்கும். முதல்ல மோகநிதியில இருந்து. அப்பாவுக்கு தொடக்க காலத்துல இருந்தே திமுக, அதை விட கலைஞர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்க தாத்தா உடைய காலத்துல தலைவர் கலைஞர்
எங்களுடைய பக்கத்து ஊர்களுக்கு இந்த திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காகலாம் வரும்போது எல்லாம் வீடு குடும்பத்தோட போய் பார்க்கிறதா இருக்கட்டும். அப்படி இருந்தே திமுக மேல தலைவர் கலைஞர் மேல மிகப்பெரிய ஈர்ப்பு. அதனாலேயே வந்துட்டு மோகநிதி அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் தம்பிக்கும் குமரநிதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதியில முடிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல. தலைவர் தளபதியார் அவர்களே, நாங்கள் எல்லாரும் உங்களை நம்பித்தான் இருக்கிறோம். இன்றைக்கும் சாதி மத வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை எதிர்த்து போராட நீங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள். பெரியார் அந்த தடியை உங்களிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். பாம்பு புத்திற்குள் இருந்து சனாதன பாம்பு எப்பொழுது வேண்டுமானாலும் தலை நீட்டலாம். அப்போதெல்லாம் பெரியார் தடி தேவைப்படும். அது உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அதை அடக்கி மீண்டும் புத்துக்குள் அனுப்புவீர்கள் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்ககிட்ட என்ன கேள்வினாக்கா, பெரியாரை பிடிக்காதுன்னு சொல்லி ஆரம்பிச்சவங்க இப்ப பெரியாருக்காக தடி எடுத்து சண்டை போடுறீங்களாமே அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்றென்றும் பெரியார் ஏன் என்கிறீர்களே, ஒருவேளை பெரியார் இல்லாது போயிருந்தால், துணிந்து உண்மைகளை உலகுக்கு சொல்லாது போயிருந்தால், 100 ஆண்டுக்கு முன் வெல்லாது போயிருந்தால், இன்று இங்கு இப்படி நாம் நில்லாது போயிருப்போம். என் பேர் சிவரஞ்சனி. நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் இருக்க பஞ்சநதிக்குளம்ங்கிற கிராமத்தில் இருக்கேன். எப்பவுமே பேசும்போது அதில் ஏதாவது ஒரு கவிதையை ஆட் பண்ணுறது அந்த மாதிரி எப்பவும் எங்கள் அம்மா தான் எழுதி தருவாங்க. அவங்க எழுதி தருவாங்க, நான் அதை உள்வாங்கிக்கிட்டு கொண்டு போய் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன். லைக் பேசுறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க அதை எழுதி கொடுத்து நான் அதை பேசுகிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாவை பற்றி படிக்க ஆரம்பிச்சப்போ அண்ணாவை பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே அண்ணாவும் பெரியாரும் வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த காம்படிஷனுக்கு வந்தேன். மாநில அரசின் செயல்களுக்கு பேரளவு இடம் கொடுத்து மத்திய அரசு அதற்கு இணக்கமாக செயல்படுவதே மாநில சுயாட்சி என்னும் கோட்பாடு. மாநில சுயாட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழகத்திற்கும் அண்ணாவுக்குமான தொடர்பு நீண்டு நெடியது. மாநில சுயாட்சி என்றவுடன் நினைவுக்கு வரும் ஒரே பெயர் அண்ணா. உங்ககிட்ட என்னன்னாக்கா, திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், நாவலரா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு தலைவர் பேசக்கூடிய விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தலைவர் கலைஞர் தான், சின்ன தலைவர் கலைஞர் தான். எங்க தாத்தா சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருப்பாரு, கலைஞர் பேச ஆரம்பிச்சாருன்னா ஒரு கையில எலுமிச்சம்பழம் வச்சுக்குவாரு, அப்படியே பேச 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 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு சாரா ஊத்தும், பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு பேசுவார் தலைவர் கலைஞர்ன்ட்டு. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது இந்த கவிதை இருக்கு இல்லைங்களா, இலக்கிய நடையில இருந்து உரைநடை கவிதைகள்ல ரொம்ப எல்லாருமே கவர்ற விதமா பண்ணது வந்து தலைவர் கலைஞருடைய கவிதைகள். அவரே சொல்லுவாரு, நான் இலக்கியம் எனும் தாய்ப்பால் இருந்தாமல் பசி எடுக்கும் போதெல்லாம் புது கவிதை புட்டிப்பால் குடிப்பவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் பேசுற ஒவ்வொரு விஷயங்களுமே என்னை நிறைய பேர் வந்து ஆண்டவன் சொல்றாங்க. எனக்கு ஆண்டவன் நடக்காது, நான் நடக்கிறேன். ஆண்டவனுக்கு உடம்பு வலி வருமா, உடல் வலி வருமா, கைவலி கால் வலிலாம் வருமா, எனக்கு வருகிறது, அதனால் என்னை தயவு செய்து தெய்வம் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். பத்திரிகையாளர்களை அவர் கையாளுற விதம்லாம் ரொம்பவே மெய்சில் இருக்க வச்சுச்சு. அசால்ட்டா சொல்லியிருப்பாரு, ராமர் பாலம் கட்டினும் போது சொல்லியிருப்பாரு, ராமர் என்ற ஒருவர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, அவர் பாலம் கட்டியதாகவோ வரலாறு இருக்கிறதா அப்படின்றதா இருக்கட்டும். அப்படி வந்து அவரோட மேடை பேச்சுக்கள் வந்து அன்னைக்கு மட்டுமே இல்லை, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களையுமே அது ஈர்க்கிற விதமா தான் இருக்கு. உங்களுக்கு சனாதானம் பத்தி உதயநிதி என்ன பேசி ஒரு சர்ச்சையானுச்சு. அப்போ வந்து கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ண சொல்றாங்க, நேராக போறாரு. வாசிச்ச கருத்து, சனாதனம் அப்படின்றது வந்து தந்தை பெரியார் அவர்கள் வந்து எடுத்து பேசியிருக்காங்க, பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கிறாங்க, முத்தமிழர் கலைஞர் பேசியிருக்கிறாங்க, இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்களோட வழியில வந்தவன் நிச்சயம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சமூக நீதிக்காக பேசுவேன், சனாதனத்தை எதிர்ப்பேன் அப்படின்னு பேசினார் இல்லையா? அந்த துணிச்சல் இருக்கு இல்லையா? அவ்வளவு பெரிய இடத்துல போய் நின்றுட்டு நான் இதைத்தான் பேசுவேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் இதைத்தான் பேசுவேன், தைரியமா ஒரு கோர்ட்ல போய் சொல்றாரு கேஸ் போட்ட பிறகு அப்படின்னா. மற்ற மாநிலங்களில் எல்லாம் சனாதனம் பேசக்கூடிய துணை முதல்வர் இருக்கிறார். எங்களுடைய மாநிலத்தில் மட்டும்தான் சமத்துவம் பேசக்கூடிய துணை முதல்வர் இருக்கிறார். அண்ணன் உதயநிதி அவர்கள் தான் கட்சியில வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு அவ்வளவு பெரிய ஆலமரத்தை வெட்டுறதுக்கு வந்து பிளேடு எடுத்துட்டு வரீங்களே அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குல்ல. ஏதாவது ஒரு குட்டியான பேச்சு நினைவுக்கு வர மாதிரி இருக்கா? நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஈர்த்துச்சு. இல்லை, அதான் என் தலையை செய்வரவனுக்கு வந்து சோ அமௌண்ட்டுன்னு சொல்லும்போது என் தலையை என்னாலே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அவரோட ரிப்ளை எல்லாமே தக் லைஃபாக தான் இருக்கும். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவரோட கவிதை நீங்கள் சொன்னீங்கல்ல, கட்டை வரலோ, சங்கம் தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இன சிங்கக்குரல் எங்கும் மேல ஒன்றே குலம் என்றே வாழ்ந்த இனம் பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம் உண்டு கொழுக்க வந்த கூட்டம் சென்று முடிந்து சீர்குலையவே ஒரு சாதி தமிழ் சாதி பல சாதி ஆனதே அதனால் பலவீனமானதே சூது வென்றதே சூழ்ச்சி பழித்ததே இனி வீழ்ச்சி இல்லை நமக்கு என்று வீணகர்கள் ஆடினர் வெறிகுண்டு பாடினர் அறிவுசார் கல்வியில் அரசு பணிகளில் பதுக்கிய இடமெல்லாம் தம்மதை என்று வதக்கிய பிறரது வாழ்வினை பிரித்த ஓர் பிரிவு மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோம் என்று
நாளும் வந்தது கோளும் தொலைந்தது, ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என்று எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீர்க்கு முனைத்தது. தேட கிடைக்காத தெல்லமுதாய் தேமுதரகித இசையாய் தேம்பாகும் தினைமாவும் தெவிட்டாத்தோடும் சுவைவிருந்தாய் திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டும் விளக்குடியாய் கிடைத்திட்டனர் பேரு வாராது அந்த மாமணி வகுப்பு வாரி விகிதாச்சாரம். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வாழ்வில் ஒரு வரப்பிரசாதம். வந்ததை தொலைப்போமா, வஞ்சகர் வலைதனில் வீழ்வோமா, வெந்ததை தின்று வாயில் வந்ததை உளரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார். இன்னைக்கு நீட் தேர்வுல தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தகுதி திறமை என்று நயமாக பேசி நஞ்சை கலக்கின்றார். நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் என்றோ என்று பாவேந்தர் கேட்டதைத்தான் நானும் கேட்கிறேன். ஆண்டவனின் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? கங்கை போல வடமொழியிலே கவிதை இந்த வால்மீகி வியாசன் எல்லாம் பிரம்மதேவரின் கால்பற்ற பிள்ளைகளே. வள்ளுவன் யார், இளங்கோயார், ஒட்டக்கூத்தர் யார்? இவரெல்லாம் பிரம்மதேவரின் தலையில் பிறந்தவர்கள் அல்ல, தமிழ் மொழியின் இமயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிப்பாரு. 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்தவனை கை தூக்கி கரை சேர்க்கும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவன் தலையில் உருட்டிவிட எத்தனைக்கும் உருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிப்பார். இந்த ஒரு பகுத்தறிவு கவிதை இருக்குல்ல, இதுதான் தலைவர் கலைஞர். அதை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டார். நான் மூச்சு வாங்கிக்கிறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ அவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமூக ரீதியா இருக்கலாம், இல்லை அரசியல் ரீதியா இருக்கலாம், அவங்க கொடுத்த ஒரு பதில் இருக்கும்ல, பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு முறை உதயநிதி அண்ணா அவர்கள் வந்த பொழுது அவங்க தலைக்கு வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதான் பார்க்கப்பட்டுச்சு. தலைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது, ஏன் இவ்வளோ காசு கொடுக்குறீங்க என்னோட தலைக்கு, 10 ரூபா சீப்பு போதும் என்னோட தலையை சீவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீப்ளை பண்ணியிருப்பாரு. அது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே போல தான் அண்ணா இந்திய எதிர்ப்பு சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தைகளா இருக்கட்டும், கலைஞர் அவர்கள் அந்த பராசக்தி அந்த நீதிமன்றம் வசனம் இருக்கு இல்லையா, அதை நான் ஃபுல்லாக பேசுவேன். ஒரு மேடையில் வந்து நான் போய் இளந்தமிழ் இலக்கிய பயிற்சி பட்டறையில் வந்து ஒரு உங்களோட திறமையில வந்து காமிங்க அப்படின்னு சொல்லும்போது அதே அக்ரஷனோட வந்து அந்த ஃபுல் வீடியோவும் பேசி காமிச்சேன். அவ்வளோ அப்ரிசியேஷன். ஐயோ, அது ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அது ட்ரை பண்ணுங்க. நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சிந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வழக்கோ விசித்திரம் இருந்ததும் அல்ல, வழக்காடும் நானோ புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலேயே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றங்கள் செய்திருக்கிறேன். கடைசியில அந்த முடிக்க போகும்பொழுது வந்து கடவுளின் பெயரை சொல்லி வயிறு வரக்கும் வீணர்கள், போலி பூசாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த வந்து அந்த வசனத்துல வந்து சொல்லி முடிச்சுட்டு வந்து, இது போல வந்து குமரன்களும் என்னோட தங்கைகளும் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னமும் அந்த சமுதாயத்துல அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு வந்து கோயிலுக்கு போகும்பொழுது அவர் வந்து பூசாரி வந்து தவறா நடந்துக்க பார்ப்பாரு. அப்படி எல்லா கண்களும் வந்து இங்கதான் வந்து நோக்குது அப்படின்ற மாதிரி கோயிலுக்குள்ளே இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ப நடந்த சர்ச்சைகளை வச்சு அந்த வசனத்தை வந்து அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருப்பாரு. அவ்வளவு பெரிய வசனம் அது. உங்களுக்கு அந்த மாதிரி இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, கலைஞர் வந்து அண்ணாவோட இறந்த நாள் அன்னைக்கு கலைஞர் எழுதின இரங்கல் கவிதை. அது எனக்கு ரொம்ப பயங்கரமான கவிதை. எம்மண்ணா இதயம் அண்ணா படைக்கஞ்சா தம்பி உண்டென்று பகர்ந்தாயே, எமை விடுத்து பெரும் பயணத்தை ஏன் தொடர்ந்தாய், உன் கண்ணொலியின் கதகதப்பில் வளர்ந்தோமே, என் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றி விட்டாய், நிழல் நீதான் என்றிருந்தோம், நீ கடல் நிலத்துக்குள் நிழல் தேட போய்விட்டாய், நியாயம்தானா, கடலடியில் இருக்கின்ற முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தானடா நன்முத்து என சொல்லி கடற்கரையில் உறங்குகிறாயோ, நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏன் சுருட்டி கொண்டாய், விரலசைத்து எழுத்துலகில் பல விந்தைகளை செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய், கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன், இன்று மண்மூடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை, கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய், எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதண்ணா எமக்கிதயம், கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, எழுந்து வா எம் அண்ணா, வரமாட்டாய் வரமாட்டாய், இயற்கையின் சதி எமக்கு தெரியும் அண்ணா, நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திரண்ணா, நான் வரும் பொழுது கையோடு கொணர்ந்து அதை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா. இப்ப திமுக இளைஞரணி சார்பில் வந்து போட்டி அறிவிக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட்
இல்லை ஃபர்ஸ்ட் பேச்சு போட்டி அறிவிச்ச உடனே இளைஞரணி செயலாளர் அறிவிச்சிருக்காரு, அண்ணன் இளந்தலைவர் அறிவிச்சிருக்கிறாருன்னு உடனே கண்டிப்பாக இதுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் தான் வந்தாகணும், முதலமைச்சர் வருவார், அவர் கையால் தான் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. தளபதி ஒரு காம்படிஷன் நடத்தினாலே எல்லாருக்குமே தெரியும், அவர் எந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாலுமே அப்போலாம் வந்து காலையில் ஏர்லியாக வந்துடுவார், ஈவினிங் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் போவார். அது வரையுமே அங்கேயே அவர்களோடயே டிராவல் பண்ணிருக்க ஒரு மனிதர். நிறைய பேர் கூட சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு நலத்திட்ட உதவிகளுக்கு வந்தா எல்லா நலத்திட்ட உதவிகளையும் அவரே மேடையில் நின்று முழுமையாக கொடுத்துட்டு தான் இறங்குவார். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஐயோ தளபதி எப்பயாவது பிரேக்குக்கு எந்திரிச்சு போகிறோம், அந்த கேப்பில் போய் பேசிட்டு வந்துடலாம். ஏன்னா எனக்கே தெரிஞ்சு போச்சு, எயித்தில் தான் பேச ஆரம்பித்தேன், 9th எனக்கு அந்த சான்ஸு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே வந்துட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப பதட்டம். எடுத்த உடனே நான் பேசினேன், 2 வார்த்தை பேசினேன், காற்று மட்டும்தான் வருது. தளபதி உடனே கண்ணாடி எடுத்து போட்டு ஃபோனை இப்படி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் நடுவர் வந்து டைம் மற்றவங்களுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் இறங்கிட்டேன். எப்பயுமே பேசி முடிச்ச உடனே தளபதிகிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும், அந்த ஒரு செஷன் ரெகுலராகவே இருக்கும் பேச்சு போட்டி. இப்போ கிட்ட போனோடனே தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ கூட இருக்கும், தோளில் இப்படி தட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து என்ன புரியுது, வெற்றியாளர்களை தட்டி கொடுக்கறதோட தோல்வியாளர்களை தான் அதிகமாக தட்டி கொடுக்கணும். நீங்க முதல் பரிசு அப்படின்னு உங்களை அறிவிச்சாங்க இல்லையா, மோகநிதி தான் வந்து முதல். அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த தருணம்? வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்லிட்டாங்க இல்ல, அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணாங்க, ஒரு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஆனா என்ன பரிசுன்னுலாம் சொல்லல. உட்காந்து இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 பிரைஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. இவங்க 2 பேரும் போய் வாங்கினதுக்கப்புறம் சரி இப்போ ஃபர்ஸ்ட்ன்றப்போ அதுதான் நம்மளா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே மாதிரி வந்தது. கரெக்டாக அந்த பாதையில் வெளியே வரும்போதே வந்து அண்ணன் திருச்சி சிவா அண்ணா இருந்தார், அவர் தோலை தட்டி ஃபர்ஸ்ட் அனுப்பி விட்டாரு. மேலையில் ஏறின உடனே அதான் தலைவர் தளபதி முன்னாடி பேசணும், பரிசு வாங்க போகிற அந்த டியூரேஷன் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்களா, தளபதி மறந்துடுவாரோ, நம்ம கேட்ட விஷயத்த மறந்துடுவாரோ அப்படின்னு. இளந்தலைவர் பக்கத்துல இருந்து அப்பா தோலை தட்டி விட சொன்னார்ப்பா, தட்டி விடுங்கப்பா அப்படின்னாரு. தளபதி வாப்பா வா வா அப்படின்ட்டு இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு இப்படி பக்கத்துல இருந்து 2 தோல்லையுமே இப்படி கையை வச்சிட்டாரு. கையை வச்சுட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு தோல்ல மட்டும் ஒரு 3 தட்டு தட்டினாரு. அவரே சொன்னாரு, போதுமாடா தட்டி விட்டேன், போதுமாடா அப்படின்னாரு. இப்போ அந்த ஊக்குவிப்பு வந்து பெரிய பொறுப்பு தான் கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய இடத்துல அவர் பேரை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. தொடர்ந்து அதுக்கான செயல்பாடுகள் நடத்திக்கிட்டே இருங்க. நான் ஃபர்ஸ்ட் உள்ள முன்னே ஐயா நான் கரந்தை தமிழ்ச்சங்க மாணவனையா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தலைவருக்கு வந்து புரியல, என்ன புரியலப்பா அப்படின்னு. கரந்தை தமிழ்ச்சங்க மாணவனியா அங்கேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தாங்க. அதுல தான் சிரிச்சிருக்க கிளிப்பு தான் வந்து எனக்காக உள்ள கிளிப்பை வந்து போட்டாங்க. அது என்னோட காலேஜுக்கு என்னை வளர்த்து விட்ட கல்லூரிக்கு நான் செஞ்ச ஒரு கடமை வந்து அந்த ஸ்டேஜில் வந்து என்னோட தலைவர்கிட்ட போயிட்டு நான் படித்த கல்லூரியுடைய பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு ஆசை இருந்துச்சு. பெருமையாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? 2ஆம் பரிசு சிவரஞ்சனி அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? மேலே போய் பரிசு வாங்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நமக்கு பிரைஸ் கொடுத்தா அப்படியே 3rd பிரைஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு இருந்தது. ஆனா இவர் 3rd பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம எப்படியும் அந்த குரூப் போட்டோ எடுப்பாங்க, அந்த குரூப் போட்டோல இருப்போம் அப்படின்னே நினைச்சிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க 2nd பிரைஸ் சிவரஞ்சனின்னு அனௌன்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அது என்ன சொன்னாங்கன்னே நான் ரியலைஸ் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. உங்க 3 பேர்ல யாருக்காவது பதட்டமா இருந்ததா, நம்ம சரியா பேசணுங்கிறத தாண்டி எதுவும் தப்பா பேசக்கூடாதுன்னு யாருக்காவது ரொம்ப கான்சியஸா இருந்தீங்களா? கான்சியஸாக தான் பேசணும். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக மாவட்ட செயலாளர்கள், அதுக்கடுத்து அப்படியே அமைச்சர்கள். மாவட்ட செயலாளர்களே ஒரு 52 மாவட்டம், எல்லா மாவட்ட செயலாளர்களுமே இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. முன்னாடி வரிசையில் அதுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா பயிற்சியாளர்கள்னு சொல்லிட்டு 82 பேர். நம்ம நாஞ்சல் சம்பத் ஐயால இருந்து தோழர் அருள்மொழியிலிருந்து சுபவி அவர்கள் பேச்சாளர்கள் தாண்டி அவர்கள்லாம் மிகப்பெரிய கருத்தியல் சித்தாந்த ஆளுமைகள். அவங்க முன்னாடி வந்து தவறா பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸ் இருந்துச்சு. இதை தாண்டி வந்து இளைஞரணி இந்த போட்டியில வந்து என்னன்னா, வெற்றி பெற்றவங்களை பரிசு வாங்கிட்டு கீழே இறக்கி விடவே இல்லை. கடைசி வரையும் வந்துட்டு மேடையிலேயே அவர்களோடு அந்த நாற்காலியிலேயே அமர வைத்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது ஐயா இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததா? துரைமுருகன் ஐயாலாம் அமர்ந்திருக்கிறாரு.
அவருடைய வாழ்நாளில் மிகப்பெரிய காலத்தை தலைவர் கலைஞரோடு கழித்தவர். அவர் பேச்சை பார்த்தீங்கன்னாலே மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருக்கும். அவர் அமர்ந்திருக்கிற மேடையில் அவர் அமர்ந்திருக்கிற நாற்காலி பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த சைடு பார்த்தா டிஆர் பாலு ஐயா இருக்காரு, அந்த சைடு கனிமொழி தோழர் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க முன்னாடி அந்த மேடையில் உட்கார்ந்து இருந்ததே மிகப்பெரிய பெருமை. 3 பேருமே மேலதான் உட்காந்துருந்து தலைவர் அவர்கள் பேசும்போதும் சரி, அண்ணன் பேசும்போதும் சரி, மேலதான் உட்காந்துருந்தோம். நாங்க அது வரைக்கும் கடைசி நன்றி சொல்லி முடிச்ச பிறகுதான் வந்து நாங்க கீழே இறங்கணும். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு பையன் வச்சிருந்தான், நான் அவனுக்கு ரீப்ளே பண்ணேன். என்னன்னா, அந்த அவர்களே சொல்றது வந்து நமக்கெல்லாம் அதெல்லாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து ஒரு காமெடியில பேசியிருப்பாரு. சைதாப்பேட்டையில இருக்கும் பிச்சைக்காரர் அவர்களே, தாம்பரத்துல இருக்கும் பிச்சைக்காரர் அவர்களேன்னு சொல்லிட்டு வந்து அதை ஸ்டேட்டஸ் வச்சு இதெல்லாம் நமக்கு வராதுப்பா, இதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வந்தான். நான் அதனால ரீப்ளே பண்ணேன், இது எவ்வளவு பெரிய வரலாறு தெரியுமாடா. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் மேடை ஏற்றி அங்கீகாரம் இளையோர்களை, ஒரு அடித்தட்டு மக்களை வந்து மேடை ஏற்றி அவங்க கிட்ட வந்தாலே அந்தாண்ட போ அப்படின்னு ஒதுக்குற அந்த காலகட்டத்துல நீ மேடை ஏற்றி சரிசமம் உட்கார வச்சு தொட்டா கூட தீட்டுன்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்துல பொன்னாடை அவங்க கழுத்துல போடுறது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சது. அதை இன்ன வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வந்து அதை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி, இப்போ நம்ம பேச்சு போட்டிக்கு போறோம்னா நமக்கு ஒரு டிராவல் இருக்கும்ல, வேற ஊருக்கு கடந்து போயிட்டு வரதுக்கு பயணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இல்லை, நான் பேச்சு போட்டிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி டிராவல் பண்ணிலாம் போனது கிடையாது. கட்சி பேச்சு போட்டி, கழகத்தின் பேச்சு போட்டினா தொடக்கமாக போயிடுறது. அதை தாண்டி வந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷனு, இன்ட்ரா காலேஜ் காம்படிஷன் இதோட முடிஞ்சு. ஆமாம், அவர் மாதிரி எனக்கு ப்ரைஸ்லாம் ரிசர்வ்டு கிடையாது. நான் பயந்துக்கிட்டே தான் இருப்பேன், எப்படா நமக்கு ஏதோ வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்க 3 பேர்கிட்டையும் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல வழக்கறிஞர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம், சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கும்ல, நம்ம வந்து ஒரு சமூக புரிதலோட அரசியலோட அணுகணும் அந்த பேச்சை. அந்த புரிதல் எப்போ வந்துச்சு, அந்த புள்ளிக்கு எப்படி நகர்ந்தீங்க, அதை சொல்லுங்க. கண்டிப்பாக இப்போ ஒரு 8th வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஎம்கே காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அப்போ வந்து தளபதியார் வந்து யூத் விங் செக்ரட்டரி. இயர்லி ஒன்ஸ் நடத்துவாங்க, அண்ணாவுடைய பர்த்டே அன்னைக்கு நடத்துவாங்க. அந்த பர்த்டேல பேசினேன், நான் சரியா பேசல அதில். அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ திமுக காரங்க ஒரு மேடைக்கு போய் நம்ம பேசிட்டு வந்துட்டோம், இப்போ வீட்டில் இருக்கவங்களாம் ஓட்டு போட சொல்கிறோம் இல்லையா, என்ன செஞ்சாருன்னு திரும்ப கேட்பாங்க. நம்ம படிக்க வேண்டிய ஆரம்பிச்சாச்சு, ப்ரிப்பேர் பண்ணோம். அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல, நம்ம அதனாலேயே படிக்க ஆரம்பிச்சது தான். வீட்டில் ஒரு குட்டி கொள்கை பரப்பிச்சது. அந்த மாதிரி நம்மளை பார்க்கும்போது நம்மள ஏரியாமலே நிறைய தெரிஞ்சுக்கணும், அவங்ககிட்ட விஷயம் தெரிஞ்சாதான் நம்மளால பேச முடியுது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணது. அப்படியே ஸ்கூலுக்கு போனால் பசங்க சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஸ்கூல்லையுமே கூட, காலேஜ் பசங்ககிட்டையுமே கூட இந்த ரிசர்வேஷனை பற்றின புரிதல்லாம் பெருசாக இல்லாமலே இருக்குது. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நிறுத்தி நடுவில் வந்து ரிசர்வேஷன்றது எங்கேருந்து எப்படி வந்தது தெரியுமா, இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய முக்கிய காரணம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அப்படின்லாம் பேச பேச இதன் மூலியமாக அப்படியே கருத்தியல் ரீதியாக கொஞ்சம் வந்துச்சு. இந்த கருத்தியல் சிந்தனைகளை அப்புறம் பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி படிக்க கழக மேடைகளில் பேச நம்மளுக்குள்ள அது தன்னாலேயே வந்துருச்சு. உங்களுக்கு எப்படி இந்த ஒரு புள்ளி இருக்கும்ல, அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு எப்போ நல்லா சொல்லணும் அப்படின்னா 1 to 5 வந்து பக்கத்து ஸ்கூல் தான், ஊரில் இருக்கிற ஒரு தொடக்கப்பள்ளி தான். 6th to 12th வந்து வெளியூரில் போய் படிக்கணும். அப்போ வந்து வீட்டில் காசு தர மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் பஸ் தான். கலைஞர் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் பஸ் பாஸ் வசதி கொண்டு வந்தார். இன்ன வரைக்குமே 6thலேருந்து 12th வரைக்கும் உள்ள பஸ் பாஸ் வீட்டில் இருக்கு. அது அவங்க வேற ஒருத்தவங்களோட ஃபோட்டோ ஆட்சி மாறும்போது அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஆனால் வந்து பஸ் பாஸ் அப்படியே வச்சிருக்கேன். அந்த பஸ் பாஸ்னால தான் நான் வந்து ஸ்கூலுக்கே போனேன். அன்னைக்கு அந்த 8:30 மணி கவர்மெண்ட் பஸ்ஸை விட்டுட்டேன் அப்படின்னா ஸ்கூல் போக மாட்டேன், வீட்டுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை படிக்கும்போது இப்போ வந்து கழகம் நமக்கு எல்லாமே செய்யுது. இப்போ நீ படிக்கிறியா, 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக படிக்க வைக்கிறோம், போய் படி. ஒன்னாட்டி காலைல சாப்பிட முடியல, காலை சிற்றுண்டி அரேஞ்ச் பண்ணி தரோம், நீ போய் படி. இலவசமாக செருப்பு, புத்தகம், உங்களுக்கு எல்லா அவசியமும் செஞ்சு தரேன், நீ போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பின் மீதான ஒரு ஆர்வத்தை வந்து பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து உண்டாக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு கிடைக்குது, இதெல்லாம் ஏன் கிடைக்குது, யார் கொடுத்தா அப்படின்ற கேள்வி வரும்ல. அந்த கொள்கைகள் வந்து என்ன ரொம்ப விரும்புச்சு. இப்போ உயர்கல்வி படிக்கிறது வந்து இலவசமாக படிக்கலாம், யூஜி பிஜி வரைக்கும் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே படிக்கலாம். இப்போ வந்து ஹையஸ்ட் ரேஷியோல வந்து நம்மளோட தமிழ்நாடு தான் இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு கொண்டு போய் உயர்கல்வியை கொண்டு போய் நிறுத்தினது யாரு, அவங்களோட கொள்கை நம்ம இப்போ வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்ற தேடும் பொழுது திமுக மீது அதிகமா ஈர்ப்பு வந்துருச்சு. ஏன்னா இது வந்து இந்த ஒரு அரசியல் கட்சி இருக்கு, திராவிட மாடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து திமுகவோட தொடர்ச்சி கிடையாது. நான் சொல்லலை, தளபதியார் அவரோட ஒரு மேடையில் சொல்லியிருப்பாங்க, நீதி கட்சியினுடைய தொடர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க.
அப்போ நீதி கட்சியிலேருந்து கொள்கையை ஒரே மாதிரி எடுத்துட்டு வராங்க. இங்க உள்ள எந்த அரசியல் கட்சியும் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. கொள்கை மாறுவாங்க, கட்சி மாறுவாங்க. நீதி கட்சியிலேருந்து ஒரே நேர்கோட்டுல கொள்கை வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுக்குள்ள நம்ம போகணும். அது மூலியமா தான் அந்த திமுக மேல இவ்வளவு ஈர்ப்பு வந்தது காரணம். உங்களுக்கு இந்த புள்ளியில தான் எனக்கு வந்து திமுக நோக்கி நகர்றதுக்கான ஒரு உந்துதல் ஏற்பட்டது. சின்ன வயசுலேருந்தே நம்ம பேசினது எல்லாமே தமிழ் மேல ஈடுபாடு இருந்ததுனால தான் இந்த பேச்சு போட்டிக்குள்ள வந்தது. அப்போ அண்ணாவை பத்தி பேசினாலும் அவர் ஒரு தலைவர். அண்ணாவோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் பிறந்தேன்றதுனாலே எனக்கு அவரை பிடிக்கும். ஆமா, இது வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறை வாசிச்சிருக்கேன், கலைஞரை பத்தி வாசிச்சிருக்கேன், அண்ணாவை பத்தி வாசிச்சிருக்கேன். நான் மறக்க முடியாத ஒன்றை என் குடும்பத்துல வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது, நல்ல விதத்துல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா பகிர்ந்துங்க. 1989 தமிழ்நாட்டு சட்டமன்றத்துல சட்டம் ஏற்றுகிறார், பெண்களுக்கு வந்து சொத்துல சமபங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பின்பாக இப்ப உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லுது இந்தியா முழுமைக்குமே வந்து பெண்களுக்கு சொத்துல சமபங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லேண்ட்மார்க் விஷயம் பெரியார் அவர்கள் மேடையில பேசும்போது சொன்னாரு, 110 வருஷம் ஆயிடுச்சுப்பா, ஆனா இதுவரையும் வந்து தாழ்த்தப்பட்டவன் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகவே முடியல, கலெக்டரா கமிஷனரா கூட ஆயிட்டான், தாழ்த்தப்பட்டவன் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆக முடியல அப்படின்ன உடனே தலைவர் கலைஞர் வந்து அப்போ வந்து பரிந்துரை செய்யலாம் மாநில அரசாங்கங்கள் நீதிபதியை இது பண்றது. உடனடியா வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வரதராஜன் அவர்களை உயர்நீதிமன்ற நீதிபதியா கொண்டு வந்து அதே நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதியா அடுத்து போறாரு அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க சமூக நீதிக்கு விதை போட்ட ஒரு மனிதரா வந்து தலைவர் கலைஞர் இருக்கிறார். ரொம்ப பிடிச்சி வந்து இந்த சமூக நீதி கோட்பாடு தான். நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் வந்து இந்தியாவிலே யாரும் செய்யாத ஒன்று வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துடல, நம்ம வந்து இடஒதுக்கீடு பெற்றுட்டோம். அவ்வளோ சீக்கிரம் வந்து சமூக நீதி வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து நம்ம வந்து வளர்க்கல, அவ்வளோ சீக்கிரம் நம்ம வளர்த்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சமூக நீதி வந்து எல்லாருக்கும் போய் சேருதா, இந்த சமூக நீதி வந்து எல்லாருக்கும் பயன்படுதா அப்படின்ட்டு ஐயா சுபவீர பாண்டியன் ஐயாவோட தலைமையில இந்தியாவிலே முதல் முறையா சமூக நீதி கண்காணிப்பு குழு ஏற்படுத்தினவர் நம்ம தளபதி. நான் கடந்த 10 ஆண்டுகளா வந்து திமுக பேச்சு போட்டியில பேசினா 4 ஆண்டுகளா வந்து ஐடி விங்ல ஆர்கனைசரா வந்து ஒர்க் பண்றேன். அங்க வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. திமுக மேடையில ஏறி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு இந்த பேச்சு போட்டியில ஜெயிச்சது வந்து ஒரு அங்கீகாரம். எனக்கு இதுக்கு மேல வந்துட்டு நம்ம ஒரு மேடையில ஏறி பேசலாம், நம்மள அலோவ் பண்ணுவாங்க பேசுறதுக்கு. எனக்கு பெரிய கனவு இருந்தது, மேடையில ஏறி பேசணும், திமுகவுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. ஆனா இந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்மளுமே ஒரு சாதாரண மனிதராக தானே இருப்போம். ஸோ இது ஒரு அங்கீகாரம் கிடைச்சி இதுக்கப்புறம் வந்து இப்போ என்னோட எனக்கு தெரிஞ்ச அவர் நிறைய கூட்டம் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அமைச்சர்கள் பக்கத்துல அமர்ந்திருக்கிறேன், எனக்கு சால்வை போட்டு என்னை சிறப்பு விருந்தினரா அமர வச்சு இது பண்றதெல்லாம் வந்துட்டு இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து இளந்தலைவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா 10 வருஷ கனவு நிறைவாகும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளந்தலைவருக்கு நன்றி. இவ்வளவு பெரிய காம்படிஷன் நடத்தி முடிச்சு நெடுந்துரு அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்துல இருக்க என்னை வந்து ஒரு தமிழ்நாடே பார்க்குற அளவுக்கு என்னோட பேச்சை கேட்குற அளவுக்கு மாத்திருக்காங்க இல்லையா, அதுக்கு முழு முதற் காரணம் அண்ணன் உதயநிதி அவர்கள் தான். அவங்களுக்கு வந்து எந்த விதத்துல நான் நன்றி சொல்றேன்னு தெரியல, வாழ்க்கை கடனா நான் வந்து அந்த நன்றியை வந்து பாக்குறேன். இந்த காம்படிஷன்னால வந்து ரொம்ப பெரிய ரீச் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு காம்படிஷன்லயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு தடவையும் வந்து பார்த்து விஷ் பண்ணிட்டு போன டெபுட்டி சிஎம்க்கு ரொம்ப நன்றி. உங்க 3 பேருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னாக்கா இப்படிப்பட்ட அங்கீகாரம்ங்கிறது அவ்வளவு எளிதா கிடைக்காது. இத்தனை ஆண்டு கால உழைப்பின் ஊடாக நீங்க பேசின பேச்சு ஒவ்வொரு கட்டத்திலையும் அது உங்களுக்கு பல அனுபவங்களை கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நன்றி உங்களோட நேரம் செலவிட்டதுக்கு.